மீண்டுமாக ஒரு பொது வழிபாட்டு நாளிலும் கூட சுவாமி, ஆராதனையிலும் கூட தகப்பனே, இன்றைய ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு அடியனுக்கு கொடுத்த பெரிதான கருணைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளிலும் இந்த காணொளியினூடாக சுவாமி செய்யப்படுகின்ற, உமக்காக செய்யப்படுகின்ற இந்த ஆராதனையை குறித்து சுவாமி தகப்பனே, இந்த ஆரம்ப வேளையிலே நோக்கி ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாள் ஆராதனையிலும் கூட சுவாமி கடந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவரீர் உம்முடைய தாளந்துகளை கொடுத்து, ஆவியின் வரங்களை கொடுத்து, உம்முடைய சத்தியத்தை சுவாமி தங்களுடைய உள் மனதில் ஆழத்தில் இருந்து அறிவிக்கக்கூடிய தாளந்துகளை கொடுத்து வழிநடத்திட வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பாடுகின்ற பாடல்கள் உம்மை மகிமைப்படுத்துபவனாக அமையட்டும். ஜெபங்கள் சுவாமி ஆவிக்குரியதாக இருக்கட்டும். கொடுக்கப்படுகின்ற தேவ செய்தியானது இன்றைய நாள் இந்த காணொலியினூடாக நம்முடைய ஆராதனையை பார்க்கும், காணொலியினூடாக கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாத நற்செய்தியாக இருக்கட்டும். தொடர்ந்தும் கூட சுவாமி இந்த நாள் இந்த ஆராதனையினூடாக அநேகருடைய உள்ளத்திலே நீங்கள் எழுப்புதலை கொண்டு வரப்போகிறபடி நாள் கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. தொடர்ந்தும் சுவாமி தகப்பனே, இந்த வேளையிலும் கூட அநேகர் தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட இந்த நாட்களிலே இந்த தலைமுறை, இந்த இளம் தலைமுறையானது சுவாமி தொலைபேசியினூடாக பல்வேறு உமக்கு அப்பாற்பட்ட உலக பிரகாரமான பாவ காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது சுவாமி தகப்பனே, உம்முடைய ஆராதனையை பார்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை சுவாமி அவர்களுடைய தப்பித்தவறி சரி தகப்பனே இந்த இடத்திலே இந்த காணொலிக்குள் நுழையும் போது ராஜா அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு எழுப்புதல் ஏற்பட்டு இந்த ஆராதனையை அவர்கள் காண, அவர்கள் இந்த ஆராதனையிலே முழுமையாக தங்களை ஒப்புக் கொடுத்து சுவாமி இந்த நாளிலே அநேகருடைய தகப்பனை விழுந்து போன வாழ்க்கைகள் சுவாமி மீண்டுமாக உடைய நித்திய ஜீவனுக்குள் வரும்படியாக தகப்பனை ஒரு திருப்பு முனையாக, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைவதற்கு ஆதாரமாக இந்த நாள் ஆராதனை இருக்கட்டும். தொடர்ந்து கூட ராஜா இந்த நாளிலே சுவாமி நடைபெறுகின்ற அத்தனை ஆராதனைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் சீக்கிரமாக கட்டியெழுப்பப்பட வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற அழிவுகள், அநீதிகள் பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, அவைகள் எல்லாம் களையப்பட வேண்டும். உண்மையான ஊழியர்கள் இன்னும் அதிகமாக எழும்ப வேண்டும். உம்முடைய வசனங்களை தகப்பனே சரியான நிலத்திலே, நல்ல நிலத்திலே விதைக்க வேண்டும். ஆண்டவரே இயேசப்பா, கேட்கின்ற ஒவ்வொருவர்களும் கூட ராஜா அந்த வசனங்களை நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளாக உள்வாங்க வேண்டும், கனிதர வேண்டும் என்பதாக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உமக்கே அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே.
மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 9ஆம் வசனம். வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகின்றது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களில் கிரிகையை அறிவிக்கின்றது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகின்றது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கின்றது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்லுகின்றது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகின்ற மணவாளனை போல் இருக்கின்றது. பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கின்றது. அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகின்றது. அதில் கண்ணுக்கும் மறைவானது ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கின்றதுமாய் இருக்கின்றது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானிக்கு ஞானியாக்கின்றதுமாய் இருக்கின்றது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கின்றதுமாய் இருக்கின்றது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவுமாய் இருக்கின்றது. கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கின்றதுமாய் இருக்கின்றது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தையும் நீதியுமாய் இருக்கின்றது. ஆமென். கர்த்தாவே, நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். கர்த்தாவே, நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். சோகத்தால் என் உள்ளம் சோரும் போதும் உம்மாறுதல் என்னை தேற்றும், உம்மாறுதல் என்னை தேற்றும். கர்த்தாவே, நீர் என்னை தேற்றும் தேவன், நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன்.
என் கால்கள் சறுக்கும் முன்னே நீர் என்னை தாங்குகின்றீர். என் கால்கள் சறுக்கும் முன்னே நீர் என்னை தாங்குகின்றீர். மானானது நீரோடையை, மானானது நீரோடையை வாஞ்சிப்பது போலும் மை வாஞ்சிக்கின்றேன். கர்த்தாவே நீர் என்னை தேற்றும் தேவன். மானிடரின் வேஷங்களை மாற்றும் உன்னே சந்தனை, மானிடரின் வேஷங்களை மாற்றும் உன்னே சந்தனை. உணரும் நல்ல உள்ளம் தாரும், உணரும் நல்ல உள்ளம் தாரும். உமதாவியால் என்னை நிரப்பிடும். கர்த்தாவே நீர் என்னை தேற்றும் தேவன். உள்ளம் உடைய பண்ணும் பாவங்கள் என்னில் உண்டோ? உள்ளம் உடைய பண்ணும் பாவங்கள் என்னில் உண்டோ? புடமிட்டென்னை பொன்னாக்கிடும், புடமிட்டென்னை பொன்னாக்கிடும். பரிசுத்த வழியிலே நடத்திடும். கர்த்தாவே நீர் என்னை தேற்றும் தேவன். நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். கர்த்தாவே நீர் என்னை தேற்றும் தேவன். நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். சோகத்தால் என் உள்ளம் சோரும் போதும் உம்மாறுதல் என்னை தேற்றும், உம்மாறுதல் என்னை தேற்றும். கர்த்தாவே நீர் என்னை தேற்றும் தேவன். நான் என்றும் உம்மையே பற்றிக் கொள்வேன். வேத வாசிப்பு மாற்கு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27வது வசனம் தொடக்கம் 34வது வசனம் வரை. அவர் அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றது என்றார்கள். அவர் அக்கறைக்கு கெர்சனே நாட்டில் வந்த பொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தபடியினால் அந்த வழியில் ஒருவனும் நடக்கக்கூடாமல் இருந்தார்கள். அவர்கள் அவரை நோக்கி, இயேசு, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரேயானால் நாங்கள் அந்த பன்றி கூட்டத்துக்கு போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பன்றி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பன்றி கூட்டத்தின் மேல் உயர்ந்த மேட்டில் இருந்து கடலில் பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. இவைகளை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்ததை அறிவித்தார்கள்.
அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த வாரம் நமது வேத வாசிப்பானது சுவிசேஷ புத்தகமாகிய மாற்கு சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 27ஆம் வசனம் தொடங்கி 38ஆம் வசனம் வரைக்குமானது. இந்த அதிகாரமானது மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக காணப்படுகிறது. இங்கே இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களிடம் ஒரு சில கேள்விகள் கேட்பதை நாம் அவதானிக்கலாம். தம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு பிரயோகப்படுத்தி கொள்வதற்கு அவசியமான பல விடயங்களை இந்த பகுதி அங்கே நமக்கு காண்பிக்கின்றது. அவர்கள் பிலிப்பு செசரியா பட்டணங்களுக்கு சென்று கொண்டிருந்த போது இயேசு தம்முடைய சீஷர்களிடம் 2 கேள்விகளை கேட்டிருந்தார். அதில் முதலாவது கேள்வியை அவர் தம் சீஷர்களிடத்தில் கேட்கிறதை மாற்கு தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். அதில் முதலாவது கேள்வி என்னவென்றால், நான் யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியாகும். அவரது அடையாளத்தை குறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள் மற்றும் மக்கள் மத்தியிலே எத்தகைய கருத்துக்கள் இருக்கிறது என்பதை பற்றி இயேசு அறிய விரும்பினார். அதற்கு சீஷர்கள் கொடுத்த பதிலை வைத்து நாம் பார்க்கும்போது இயேசு யார் என்பதை குறித்து பல்வேறு கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. 28வது வசனத்தில் அவர்கள் அவருக்கு பதிலாக, சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்று நம்புகிறார்கள் என்று கூறினார்கள். இந்த காலகட்டத்துக்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் கொலை செய்யப்பட்டிருந்தான். எனவே யோவானின் ஆவி இப்போது இயேசுவில் தங்கியிருக்கிறது என்று சிலர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். மக்கள் மத்தியில் காணப்பட்ட கருத்துக்களில் இதுவும் ஒரு கருத்தாக காணப்பட்டது. மற்ற ஒரு சிலர் அவரிடத்திலே வந்து, சிலர் உம்மை எலியா என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அறிவித்தார்கள். எலியா என்பவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்த முக்கியமான தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்பது நம் யாவருக்கும் நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். அவர் அக்கினிமயமான ரதங்களுக்கூடாக தேவனிடத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டவர். எனவே அவர் சுபாவ ரீதியான மரணத்தை காணவில்லை. ஆதலால் அவர் எழும்பி இந்த பூமிக்கு வந்து இயேசு என்கிற வடிவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதாக சிலர் அங்கே நம்பிக்கொண்டிருந்தார்கள். மேலும் ஒரு சிலர் அவரை அங்கே தீர்க்கதரிசிகளில் ஒருவராக நம்பிக்கொண்டிருந்தார்கள். சீஷர்கள் வந்து அவரிடத்திலே சொன்னார்கள், ஆண்டவரே, ஒரு சிலர் உம்மை தீர்க்கதரிசிகளில் ஒருவராக நம்புகிறார்கள் என்பதாக அவர்கள் அவருக்கு தகவல் கொடுத்தார்கள். இயேசு ஒரு தீர்க்கதரிசி என்பதாகவும் அவர் பல தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்பதாகவும் அங்கே சிலர் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இயேசுவின் காலத்தில் உண்மையிலே அவர் யார் என்பதை பற்றியும் அவருடைய அடையாளத்தை பற்றியும் இன்று இருப்பதைப் போலவே அன்றும் வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் காணப்பட்டது. நீங்கள் ஜனங்களிடத்துக்கு போய் இயேசு யார் என்ற கேள்வியை கேட்பீர்களேயானால் வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறுபட்ட கருத்துக்களை அவரை குறித்து கூறுவார்கள். ஒவ்வொரு மதங்கள் இயேசுவை பற்றி ஒவ்வொரு காரியங்களை நம்புகிறது. அவர் ஒரு ஞானோதயம் பெற்றவராக மக்களுக்கு உபதேசிக்கிற ஒரு பிரசங்கி அல்லது ஒரு ஆசிரியர் என்று சிலர் நம்புகிறார்கள். ஒரு சிலர் அவர் நோய்களை குணப்படுத்துகிறவர் என்றும், ஒரு சிலர் அவர் தீர்க்கதரிசி ஒருவர் என்றும், ஒரு சிலர் அவர் தன் காலத்திலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகளே ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்றும் நம்புகிறார்கள். எல்லா கருத்துக்களையும் ஒன்றாக சேர்த்து பார்க்கும் போது ஒரு பொதுவான அம்சம் என்னவென்றால், அவர் ஒரு குணப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு போதகராக இருந்தார் என்கின்ற ஒரு அடிப்படையான கருத்து அவரை குறித்து காணப்படுகிறது. அவர் கேட்ட முதல் கேள்வியான மற்றவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்ற கேள்வியை விட இயேசு தம் சீஷரிடத்தில் கேட்ட 2வது கேள்வி மிக மிக முக்கியமான ஒரு கேள்வியாக காணப்படுகிறது. காரணம், 2வது கேள்வியாக அவர் அவர்களிடத்தில் கேட்டது என்னவென்றால், நீங்கள் என்னை யார் என்று நம்புகிறீர்கள்? இன்றும் நாம் ஒவ்வொருவரிடம் இயேசு கேட்கும் கேள்வி இதுதான். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? மற்றவர்கள் என்னை பற்றி பலவிதமான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்னை யார் என்று நம்புகிறீர்கள்? நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் கேட்க வேண்டிய மற்றும் நம் வாழ்க்கை கூடாகவே பதிலளிக்க வேண்டிய ஒரு பிரதான முக்கியமான கேள்வியாக இது காணப்படுகிறது. உண்மையிலே இயேசு யார் என்று நாம் நம்புகிறோம். மற்ற எல்லா சீஷர்களின் சார்பாகவும் பேதுரு பதிலளிக்கும் போது அவர்கள் இயேசுவை மற்ற தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் விட மிகவும் வித்தியாசமான ஒரு தீர்க்கதரிசி என்று அவர்கள் நம்புவதை பேதுரு சொன்ன பதிலை வைத்து நமக்கு
கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு ஒத்த இன்னொரு சம்பவம் மத்தேயு 17வது அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் யார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பேதுரு கூறிய காரியத்தை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்துகிறதை நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நான் இங்கே சற்று இடைநிறுத்த விரும்புகிறேன். இன்று நம் வாழ்வில் இந்த கேள்வியின் முக்கியத்துவத்தையும் எப்படி நம் வாழ்வோடு இது பொருந்துகிறது என்பதை பார்ப்பதற்காக உங்கள் அவதானத்தை சற்று எடுப்பதற்கு விரும்புகிறேன். இயேசு யார் என்று சொல்லுகிறீர்கள்? அவர் உங்களுக்கு யாராக இருக்கிறார்? இந்த கேள்வியானது மிக ஆழமானதும் பூமிக்குரிய மற்றும் நித்திய காரியங்களோடு நம்மை தொடர்பு படுத்துகின்ற ஒரு காரியமாகவும் காணப்படுகிறது. நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வரவிருக்கின்ற மேசியாவாகிய கிறிஸ்து நீர்தான் என்று பேதுரு சொன்ன அந்த பதிலானது மிக எளிமையான ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது. முழு உலகத்தின் இரட்சகரும் தம் ஜனமாகிய இஸ்ரவேலை இரட்சித்து மீட்கும் மீட்பரும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுமாகிய அவர்தான் கிறிஸ்து என்று வேதத்தில் தீர்க்க தரிசனமாக கூறப்பட்டுள்ளது. இந்த உண்மையை தான் பேதுருவும் மற்ற சீஷர்களும் நம்பினார்கள். இது இங்கே மாற்கு சுவிசேஷ புத்தகத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மத்தேயு 16வது அதிகாரத்தில் இச்சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. தான் யார் என்பதை குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பேதுரு கொடுத்த பதிலை இயேசு கிறிஸ்து உறுதிப்படுத்தினார். எளிதான ஒரு பதிலாக இருந்தாலும் இயேசு அந்த பதிலை உறுதிப்படுத்தினார். நீர் மேசியா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு கூறிய போது அவர் அவனை பார்த்து, இந்த கல்லின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று கூறினார். மிக சுவாரஸ்யமான விடை என்னவென்றால், பேதுருவை இயேசு என்னை பின்பற்றி வா என்று அழைத்த போது அவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே, நீ இனி கேபா என்று அழைக்கப்படுவாய் என்று கூறினார். கேபா என்பதின் அர்த்தம் பாறை என்பதாகும். இப்போது அவர் மத்தேயு புத்தகத்தில் இவ்வாறு கூறுகிறார், பேதுரு அவரை மேசியா என்று ஒப்புக்கொண்ட போது, இந்த பாறையின் மேல் நான் எனது ஆலயத்தை கட்டுவேன் என்றும் பாதாளத்தின் வாசல்கள் அதற்கு எதிராக வெற்றி பெறாது என்றும் இயேசு கூறினார். இது நம்ப முடியாத குறிப்பிடத்தக்க அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. நம்மை படைத்து நம்மை அழைத்ததன் நோக்கத்தை அறிந்து நமது வாழ்க்கையின் அடையாளத்தை உண்மையாக அறிந்து கொள்வதற்கான ஒரே வழி, முதலில் நாம் இயேசுவை அடையாளம் கண்டு அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கூடாகவே இது நமக்கு கிடைக்கின்றது. அப்போதுதான் நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம், ஏன் அழைக்கப்பட்டோம் என்கிற நோக்கத்தை அறிந்து கொண்டு அதற்கு இணங்க வாழ மறுரூபமாக்கப்படுகிறோம், மாற்றம் அடைகிறோம். அதனால்தான் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் என்றும் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் நாம் இதயத்திலே விசுவாசித்து அவரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டால் நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் இயேசுவின் உண்மையான அடையாளத்தை அறிந்து அதை அறிக்கையிடும் போதுதான் நமக்கு தேவனுடைய வல்லமையை நம் வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியும். மேலும் இயேசு உண்மையில் யார் என்ற அடையாளத்தை நாம் உறுதியாக கண்டறிந்து அவரை நம்பும் போது நாம் படைக்கப்பட்ட மற்றும் இரட்சிக்கப்பட்ட நோக்கத்தை கூட அறிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் நம்மை நாமே சரியாக அறிந்து கொள்ள இருக்கின்ற ஒரே வழி. எனவே அதுதான் பிரதான கருத்தாக நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். மீண்டும் இந்த முக்கியமான கேள்விக்கு நேராக உங்கள் அவதானத்தை கொண்டு செல்ல விரும்புகிறேன். இது மற்றவர்களால் வெறுமனே கற்பித்து கொடுத்து புரிய வைக்க கூடிய ஒரு காரியம் அல்ல. உங்களை இதை நம்பும்படி வேறொரு நபரால் கட்டாயப்படுத்தி கூறவும் முடியாது. இயேசு யார் மற்றும் அவர்தான் மேசியா என்ற புரிதலுக்கூடாக வரும் பிரதியுத்தரம் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியிலே கொடுக்க வேண்டும். நீங்கள் எதை நம்புகிறீர்கள்? இயேசுவானவர் உங்களுக்கு யார்? அவர் உங்கள் ஆண்டவரும் உங்கள் இரட்சகருமான மேசியாவும் கிறிஸ்துவும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறாரா? இதற்கு பிறகு இயேசு நடக்கப் போகின்ற அல்லது சம்பவிக்கப் போகின்ற காரியங்களை பற்றி பேசத் தொடங்கினார். குறிப்பாக அவருடைய பாடுகளை மையமாக கொண்டு அதோடு கூட சம்பவிக்கப் போகும் நிகழ்வுகளை பற்றி பேசினார். அவர் பாடுபட போவதை பற்றியும், அவர் நிராகரிக்கப் போவதை பற்றியும், அவர் கொல்லப்பட போவதை பற்றியும், 3 நாளைக்கு பின் உயிரோடு எழும்பப் போவதை பற்றியும் அவர் தன் சீஷர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். அவருடைய சீஷர்களுக்கு இந்த காரியங்கள் எதுவுமே புரியவில்லை. மேலும் அது அவர்களுக்கு பிடிக்கவும் இல்லை. உண்மையிலே பேதுரு அவரை ஒரு ஓரமாக அழைத்து சென்று அங்கே இயேசுவை அவன் கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம்.
அப்போது இயேசு தன் சீஷர்களிடத்துக்கு திரும்பி குறிப்பாக பேதுருவை பார்த்து அவனை கடிந்து கொண்டு அப்பாலே போ சாத்தானே என்று மிக வலுவாக கண்டித்தார். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று இயேசு அவனை கடிந்து கொண்டார். பாருங்கள், பேதுரு ஒரு நேரத்தில் சத்தியத்தை பேசினான். இயேசு யார் என்பதை தேவனுடைய வெளிப்படுத்தலுக்கு ஊடாக பேசி சொன்னான். அதே அடுத்த தருணத்தில் அவன் பிசாசினால் தூண்டப்பட்டு பேசுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் மற்றும் அவரது திருப்பணியில் இருந்து விலக்கிவிடும் படிக்கான காரியங்களை அவன் பேசுவதை இங்கே நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இயேசுவுக்கு அவனை கண்டிக்க வேண்டியதாக இருந்தது. இதற்கு முந்தின சூழ்நிலையில் அவன் தேவனுடைய வெளிப்பாட்டை பேசியதற்காக அவர் அவனை பாராட்டினார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே அவர் கடிந்து கொண்டார். அடுத்த நொடியில் பேதுரு பிசாசினுடைய செல்வாக்குக்கு உட்பட்டு பிழையானதை பேசியதால் அவர் அவனை கடிந்து கொண்டார். பேதுரு இயேசுவை பாதுகாப்பு நோக்கத்தோடு அல்லது அவர் மீது கரிசனையோடு பேசுவதாக காணப்பட்டாலும் அது தேவனுடைய திட்டத்துக்கு முரணான ஒரு காரியமாக காணப்பட்டது. தேவனால் இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட பாதை அது அல்ல. இவை எல்லாவற்றுக்கூடாக இயேசுவை பின்தொடர்வதன் அர்த்தம் என்ன என்பதை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஒருவன் எனக்கு சீஷராக இருக்க விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இயேசு கூறினார். இது எளிதான மற்றும் சௌகரியமான ஒரு பாதையை காண்பிக்கிற ஒரு காரியமாக இல்லை. நம் சுயநலத்தை நிறைவேற்றி கொண்டு வாழ்வதற்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு செல்வதற்கான ஒரு வழியும் இது அல்ல. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் நமது ஆசைகள் விருப்பங்களை மறுக்க வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது. நாம் நம் சுயத்தை வெறுக்க வேண்டும், நம்முடைய சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலுவை என்று குறிப்பிடுவது இயேசுவின் சிலுவை அல்ல என்பதையும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். உலகத்தின் பாவங்களுக்காக அவரால் மட்டுமே அந்த சிலுவையில் மறிக்க முடிந்தது. நாம் சுமக்க வேண்டிய சிலுவை அது அல்ல. ஏனென்றால் அவர் ஏற்கனவே நமக்காக அதை சுமந்து விட்டார். ஆனால் நம் ஒவ்வொருவரும் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை நமக்கென்று இருக்கிறது. அது நமக்காக, நம் வாழ்வுக்காக தேவனால் கொடுக்கப்பட்ட சிலுவையாக காணப்படுகிறது. நாம் நம்மை வெறுத்து நம் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அவர் நம் வாழ்வில் கர்த்தர் என்றால் நாம் அவரை பின்பற்ற வேண்டும். நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் வெறுமனே அவரை பின்பற்ற வேண்டும். கீழ்ப்படிவதற்கூடாக நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அவரை பின்பற்றும் இந்த பயணத்தில் நாம் நம்மை வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே நடக்க வேண்டும். இப்போது நான் கேட்கும் இந்த காரியங்கள் சற்று கடினமாக தெரிகிறது. ஒருவேளை இது நமக்கு மனசோர்வை ஏற்படுத்தும் அல்லது இருளான காரியங்கள் போல நமக்கு தோன்றலாம். பெரும்பாலான மனிதர்கள் தங்கள் வாழ்க்கை எப்படி வாழ்கிறார்கள் என்பதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே எதிர்பார்க்கப்படுகின்ற வாழ்க்கையானது மிகவும் முரணான ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஆனால் இயேசு என்னத்தை கூறுகிறார் என்பதை பாருங்கள். தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்கிறான் என்று இயேசு கூறுகிறார். ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன லாபம்? இந்த உலகத்தை விட முக்கியமான ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆத்துமா. இந்த பூமியிலே வாழ்க்கைக்கான பாதை என்று நாம் நினைப்பது சௌகரியமான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. அது வெறுமனே நம்மை வெறுமைக்கும் மாயைக்கும் தேவனுடனான நமக்கு இருக்கும் உறவுக்கு ஒரு தடையாகவே தான் இருக்கிறது. நீங்கள் அந்த வழியில் சென்று உங்கள் வாழ்க்கை இழந்து போவீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் சிலுவை எடுத்துக்கொண்டு உங்களை வெறுத்து அவரை பின்பற்றி போவீர்களே ஆனால் நீங்கள் உண்மையான வாழ்க்கையை காண்பீர்கள். ஏனென்றால் உண்மையான வாழ்க்கை கர்த்தருடனாய் இருக்கிற அந்த உறவிலே தான் தங்கி இருக்கிறது. நித்திய ஜீவனை குறித்து இயேசு கூறும்போது அவர் யோவான் 17 இவ்வாறு கூறுகிறார். ஒரே மெய்யான தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிப்பதே நித்திய ஜீவன் என்று இயேசு கூறுகிறார். நித்திய ஜீவனானது அவருடனாக நமக்கு இருக்கும் உறவிலேயே தங்கி இருக்கிறது. மேலும் இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய வேறு எதையும் விட இதுவே மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த உலகம் தரும் மற்ற அனைத்தும் தற்காலிகமானவைகள். கர்த்தருடனான நமது உறவை தவிர வேறு எதுவும் நிரந்தரமானது அல்ல. அது ஒன்று மாத்திரமே நித்தியம் வரைக்கும் நீடிக்கக்கூடியதாக இருக்கிறது. தன் ஆத்மாவுக்கு ஈடாக தன்னால் எதை ஒருவனுக்கு கொடுக்க முடியும் என்ற கேள்வி இயேசு கேட்கிறார். நித்திய ஜீவனை உங்களால் வாங்க முடியாது. அதை உங்களுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது.
நித்திய ஜீவன் என்பது ஒரு கொடை. அதை ஒரு கொடையாகத்தான் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியுமே தவிர விலை கொடுத்து வாங்க முடியாது. இயேசுவே ஆண்டவர், அவரே மேசியா என்று ஏற்றுக்கொள்வது கூடாக மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். மேலும் இயேசு கூறுகிறார், இந்த விபச்சாரமும் பாவமும் நிறைந்த சந்ததியிலே என்னையும் என் வார்த்தைகளை குறித்து எவனாவது ஒருவன் வெட்கப்படுவானே ஆனால் மனுஷகுமாரனும் தம்முடைய பரிசுத்த தூதர்களோடு தம் பிதாவின் மகிமையோடு திரும்பி வரும்போது அப்படிப்பட்டவனை குறித்து அவரும் வெட்கப்படுவார் என்று இயேசு சொல்லுகிறார். சிலுவையில் நமக்காக நம்முடைய அவமானத்தை சுமந்து பகிரங்கமாக சிலுவையில் அறையப்பட்டவரை பற்றி நாம் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. இயேசு நம்மை நேசிக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்கிற இந்த நற்செய்தியை பற்றி நாம் வெட்கப்படாமல் வாழ வேண்டும். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். நித்திய ஜீவன் என்பது இந்த உலகில் எவராலும் நமக்கு தர முடியாத, மற்ற எதை கொடுத்தும் நமக்கு வாங்க முடியாத ஒரு காரியம் என்பதை நினைவிற்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் ஒருவரே நித்தம் உன்னையே நடத்தி நடத்தி சுமந்து
செய்தார். நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. நன்றி சொல்லிடு, துதித்து பாடிடு. இயேசுராஜனை என்றும் போற்றிடு. இயேசுராஜனை என்றும் போற்றிடு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. கர்த்தர் செய்திட்ட நன்மைகளெல்லாம் ஒருபோதும் நீ மறந்திடாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்தரி. ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் இந்த காணொளி வழியாக நடந்த இந்த ஆராதனைக்காக வருகிறேன் சுவாமி. ஆரம்பம் முதல் இறுதி வரை தேவரீர் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்தும் சுவாமி இந்த ஆராதனையிலே நடந்த பாடிய பாடல்கள், இன்னுமாக வாசித்த ஒவ்வொரு வேதாகம பகுதிகளும், இன்னுமாக உம்முடைய வார்த்தைகள், ஜெபித்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். அதற்காக அவர்களை அர்ப்பணித்து அவர்கள் செய்த அந்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவரீர் ஆசீர்வதித்து ராஜா, அவர்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி. இன்னுமாக தகப்பனே, இந்த நாட்டிலே ராஜா எவ்வளவோ சுவாமி மக்கள் வேதனையினாலும் போராட்டங்களினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருப்பதை தேவரீர் அறிவிங்க. எல்லாவற்றிலிருந்து விடுதலையை தேவரீர் பெற்றுக் கொடுங்க. ஒவ்வொருவரையும் சந்தியுங்க. சரீர பலவீனத்தில் இருப்பவர்களிலிருந்து விடுதலையை பெற்றுக் கொடுங்க. வேதனையினாலும் வறுமையினாலும் வாடுபவர்களின் வறுமையை தேவரீர் சந்தியுங்க. அவர்களை உயர்த்தி வழி நடத்துங்க ராஜா. இன்னுமாக உம்முடைய ஊழியங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியக்காரர்கள் அனைவருக்காக எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலும் அவர்கள் செய்கிற ஊழியங்களை தேவரீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ராஜா. இவ்வண்ணமாக அனைவரும் சுவாமி எந்த வகையிலாவது உம்முடைய ஊழியத்திலே பங்கெடுக்க ஒவ்வொருவருக்கும் தேவரீர் கிருபை செய்து வழி நடத்துங்க. இன்னுமாக இன்றைய நாளிலும் கூட இந்த ஒவ்வொரு எல்லா ஆராதனைகளும் உடைய பாதப்படி அண்டையிலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் தாமே பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ராஜா. அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும். கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்கள் நிலை கொள்ளச் செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியானவராகிய அனைத்து வல்ல கடவுளின் ஆசி எப்போதும் உங்கள் மீதும் உங்களோடும் நிறைவாய் என்றும் தாங்குவதாக. ஆமென்.